ஆட்டோவிற்கு உரிமம் வழங்கியதில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் கோபால் ராய் பதவி விலக கோரி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டின் முன்பு பாஜகவினர் போராட்டம் நடத்தினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் அரவிந்த். டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் இல்லத்திற்கு முன்பு டெல்லி மாநில பாஜகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். டெல்லியில் ஆட்டோக்களுக்கு உரிமம் வழங்குவதில் முறைகேடு நடைபெற்றதாக கூறியும் இதனால் 100 கோடி ரூபாய் அளவு மோசடி நடைபெற்றதாகவும் கூறியும் இதற்கு பொறுப்பேற்று டெல்லி மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் கோபால் ராய் பதவியிலிருந்து விலக வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லி மாநில பாஜகவினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி இந்த ஆட்டோக்களுக்கு உரிமம் வழங்குவதில் மோசடி நடைபெற்றதாக கூறி 900 ஆட்டோக்களுக்கான உரிமத்தை ரத்து செய்து டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரவிட்டிருந்தார். அதேபோல இந்த முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறி 3 அரசு அதிகாரிகளையும் பதவியிலிருந்து நீக்கியிருந்தார். எனினும் இந்த வழக்கில் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டதாக முக்கிய பொறுப்பு டெல்லி மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் கோபால் ராய்க்கு இருப்பதாகவும் இதனால் அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும், அதே போல அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லி மாநில பாஜகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து இங்கிருந்து அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். தந்தி செய்திகளுக்காக புதுடெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப் சௌஹானுடன் அரவன்.